அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 24 முகுந்தன் டி. தேடி பல காணொளி பார்த்து பல சின்னஞ்சிறு நேரம் வீணெடுத்து மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து ஆசை கூடி பருவம் மறந்து கொடுங்கூற்றுக்கு என பின்மாயும் பல வேடிக்கை மாணவரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தீரோ? நூலகம் சென்று புத்தகம் படித்து வித்தம் படிக்க சத்தியம் எடுத்தோம். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே நம் வாழ்க்கையில் உதயம். அவை ஒரு அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழனை மடியில் மயங்கி பேச போயின தலைப்பில் இறங்கி இளமை பருவத்தின் சவால்களை வழிநடத்துதல் என்பதை பற்றி. பொதுவாகவே மனிதர்களுக்கு இளமை காலம் என்பது இனிமையான காலம். அந்த காலத்தில் நம் வாழ்வியல் முறைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம் எதிர்காலம் மிக ஒளிமயமாக இருக்கும். அந்த சூழலில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உடல் ரீதியான மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு. அந்த சூழலில் தனக்கென்று ஒரு குறிக்கோள் வைத்து அதையே தன் லட்சியமாக எண்ணி அதை அடைவதற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்து செயல்பட்டு வந்தால் இளமை பருவத்தின் சவால்களை எதிர்கொள்வது எளிது. இந்த வழிமுறைகளில் வாழ்ந்து உயர்ந்த இடத்தை பிடித்து முன்னுதாரணமாக திகழும் டாக்டர் APJ அப்துல் கலாம், சச்சின் டெண்டுல்கர், விவேகானந்தர், ரத்தன் டாட்டா இவர்களை பின்பற்றினாலே நம் வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம். இதை விட்டுவிட்டு கைபேசி, தொலைக்காட்சி, வலைத்தளங்களில் கவனம் செலுத்தாமல் இளமை பருவத்தில் எது முக்கியம் என ஆராய்ந்து கல்விதான் என புரிந்து கொண்டு அதன் பாதையில் நாம் பயணித்தால் நம் எதிர்காலம் வளமாக இருக்கும். இதைதான் அவ்வை பாட்டியும் இளமையில் கல் எனவும் புதுமை முறையில் அறிவை அரவணைத்து ஆசையை ஆற்றலாக்கி இரக்கத்தில் இறைவனை உருவமாக்கி ஈதலை ஈகையாக்கி ஊக்கத்தை ஊன்றுகோலாக்கி எண்ணத்தை எஃகாக்கி ஏடு கொண்டு ஏற்றமாக்கி ஐந்தின் பண்புகள் 50 நிறைவாக்கி ஒழுக்கத்தை ஒளியாக்கி ஓங்கி சிறப்பை ஒளிச்சவடியாக்கி அவ்வை மொழி ஊடகமாக்கி என் இளமை பருவத்தின் சவால்களை சமாளித்து சாதனையாளராக சாதிப்பேன் என என் எண்ணத்தை செயலாக்குவேன். எப்படி எண்ணத்தை செயலாக்குவது? நிம்மதியான உறக்கத்திற்கு ஆசைப்படும் உடல், பிடித்தவரோடு நேரம் செலவழிக்க இயங்கும் உள்ளம், வலைத்தளத்தை தேடும் சிந்தனை, இம்முக்கோண உணர்வுக்குள் என் இளமை பருவம் என் மூளைக்கு தெரிகிறது, மனம் ஏற்க மறுக்கிறது, இயங்குகிறது. இதுதான் வேதாத்ரி மகரிஷி எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் என்றார். அதாவது இந்த எண்ணம் சரியா, இந்த ஆசை தேவையா என ஆராய்ந்து நம் பெற்றோரின் உதவி மூலம் நாம் செயல்பட வேண்டும். இதை ஒரு அறிவியல் பூர்வமாக உண்மையில் நடந்த நிகழ்வு மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். லண்டன் தேம்ஸ் நதி முழுவதும் கார்பன் டை ஆக்சைடால் நிரம்பி சாக்கடையாக மாறிய நிலையில் தன் கணக்கில் ஆக்சிஜன் செலுத்தி இன்று ஒரு தூய்மை நதியாக மாறியுள்ளது. அதாவது நல்லெண்ணங்களை போட போட கெட்டெண்ணங்கள் செயலிழந்து விடும். இதுதான் பாரதியார் நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும் என்றார். இறுதியாக நம் எண்ணம் நல்லவையாக இருக்க நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே படித்து கொண்டே இருக்க வேண்டும். இதைதான் வள்ளுவர் எண்ணிய எண்ணாங்கு எனவும் அப்துல் கலாம் ஒருமுறை கண்டால் கனவு, இருமுறை கண்டால் ஆசை, பலமுறை கண்டால் லட்சியம் என்றார். இதை அனைத்தையும் மனதிலே நிலைநிறுத்தி நல்ல உணவு கொண்ட உடல் நலத்தையும் நல்ல நட்பு கொண்ட சூழலையும் எல்லையற்ற படிப்பறிவையும் ஏற்ற மிக்கவரையும் பட்டறிவையும் கொண்டு இளமை பருவத்தின் சவால்களை கடந்து சிகரம் தொடுவேன் என கூறி 3 எழுத்தில் நன்றி சொல்லி 5 எழுத்தில் வணக்கம் கூறி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன்.